கிழக்கு ஊடகம் நேயர்களுக்கு வணக்கம். நிர்வாக சீர்கேட்டை தட்டி கேட்க வீதிக்கு வந்த மக்கள். அறிமுகமே இல்லாத அப்பாவி மக்களுக்கு ஆதரவாய் நின்ற விசிக மண்டல செயலாளர். தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் தாலுகா பாபநாசம் பேரூராட்சியில் ஒரு பகுதிதான் திருப்பாலத்துறை. அந்த பகுதியில் பேரூராட்சியின் குப்பை கிடங்கு அமைந்துள்ளது. அந்த குப்பை கிடங்கில் அடிக்கடி தீ விபத்து ஏற்படுவதால் அந்த பகுதியே புகை மண்டலமாக காட்சியளிக்கிறது. குப்பை கிடங்கிற்கு அருகாமையில் வசிக்கக்கூடிய மக்களுக்கு அடிக்கடி காலரா போன்ற தொற்றுநோய்கள் ஏற்படுவதாலும் தங்களை குப்பை தெரு என்று அசிங்கமாக அழைக்கிறார்கள் என்று கூறி எஸ்பிஜி மிஷன் தெரு காளியம்மன் கோவில் தெருவில் குடியிருக்கும் 100க்கும் மேற்பட்ட மக்கள் தன்னெழுச்சியாக சாலை மறியலில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் அந்த வழியாக சொந்த வேலை காரணமாக வெளியூர் சென்று தனது குடும்பத்தோடு திரும்பி வந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மண்டல செயலாளர் சதா சிவகுமார் அவர்கள் அந்த மக்களின் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து அந்த மக்களோடு சுமார் 4 மணி நேரமாக மக்களோடு மக்களாக அந்த போராட்டத்தை வழிநடத்தி அந்த பகுதியின் அதிகாரிகளிடமும் அரசு நிர்வாகத்திடமும் முறையிட்டு தீர்வை பெற்றுக் கொடுத்திருக்கிறார். அந்த குப்பை கிடங்கு இருந்த இடம் நெல் வைக்கும் குடோனாக இருந்ததாகவும் அந்த குப்பை கிடங்கை போர்க்கால அடிப்படையில் அப்புறப்படுத்தி திரும்பவும் நெல் வைக்கும் இடமாகவும் நெல் வைக்கும் குடோனாகவும் மாற்றித்தர வேண்டுமென அந்த பகுதியின் அதிகாரிகளிடம் கோரிக்கை வைத்திருக்கிறார். அந்த பகுதியின் அதிகாரிகள் அவருக்கு உத்தரவாதத்தை அளித்திருக்கிறார்கள். இதில் சுவாரஸ்யமான தகவல் என்னவென்றால் அந்த பகுதி மக்களுக்கும் இவருக்கும் அறிமுகமே கிடையாது என்பதுதான். அறிமுகமே இல்லாத அடித்தட்டு விளிம்பு நிலை மக்களுக்காக களத்தில் நின்று போராடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தஞ்சை புதுகை மண்டல செயலாளர் சதா சிவகுமார் அவர்களுக்கு அந்த பகுதி மக்களும் சமூக ஆர்வலர்களும் பாராட்டு மழை பொழிகின்றனர். திரு சதா சிவகுமார் அவர்கள் பட்டுக்கோட்டை நகர்மன்ற உறுப்பினர் என்பது குறிப்பிடத்தக்கது. எஸ்பிஜி நகர் மிஷின் தெரு திருப்பாலத்துறை இந்த பகுதியில் தலித் மக்கள் மற்றும் உழைக்கும் மக்கள் வசிக்கக்கூடிய அடர்த்தியான பகுதியிலே பகுதியின் நடுவில் தொற்று நோயை ஏற்படுத்தும் வகையிலே 15 வார்டுடைய குப்பைகளையும் கழிவுகளையும் ஹோட்டல் கழிவுகளையும் நாய் உள்ளிட்ட துர்நாற்றம் அடிக்கக்கூடிய இறந்த இறைச்சிகளையும் இங்கே 15 வருடங்களுக்கு மேலாக கொட்டி மிகப்பெரிய தொற்று நோயை ஏற்படுத்தி மக்களுக்கு காலரா உள்ளிட்ட கொடிய நோய்களை தொடர்ந்து ஏற்படுத்துகிறார்கள். இதை இங்கிருக்கும் மாநகராட்சி நிர்வாகம் திட்டமிட்டு செய்கிறது என்பதுதான் மிகப்பெரிய வெட்கக்கேடு. அந்த வகையிலே இன்று இந்த பகுதி மக்கள் ஒன்று திரண்டு மிகப்பெரிய சாலை மறியலை நிர்வாகத்தின் கவனத்திற்கு ஏற்படுத்தும் வகையில் அறிவித்திருக்கிறார்கள்.